அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமுள்ள சகோதரர்களே, உலகம் ஒரு விசித்திரமான செய்தியை கேட்டு எழுந்திருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் முறையாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். செப்டம்பர் 11 அன்று கத்தாரின் இறையாண்மையை மீறி தோஹாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரு கத்தாரி பாதுகாப்பு அதிகாரி கொல்லப்பட்டதற்காக இந்த மன்னிப்பு கோரப்பட்டுள்ளது. ஒரு நாட்டின் எல்லையை மீறியதற்கும் ஒரு குடிமகனை கொலை செய்ததற்கும் ஒரு பிரதமர் மன்னிப்பு கேட்பது புரட்சிகர உலகில் பொதுவானதாக இருக்கலாம். ஆனால் இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு முஸ்லிமின் மனதிலும் ஒரு கேள்வி எழுகிறது. பல தசாப்தங்களாக ஒவ்வொரு நாளும் பாலஸ்தீனம் என்ற பூமியில் நடைபெறும் கொடூரங்களுக்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் பலியாக்கப்பட்டதற்கு லட்சக்கணக்கான மக்களை அகதிகளாக்கியதற்கு குழந்தைகளையும் பெண்களையும் இரக்கமின்றி கொலை செய்ததற்கு யார் எப்போது மன்னிப்பு கேட்பார்கள்? இந்த கேள்விக்கு பதில் தேடும்போது நெதன்யாகுவின் இந்த மன்னிப்பு ஒரு அரசியல் நாடகம் மட்டுமே என்பதை நாம் உணர்கிறோம். ஏன் கத்தாரிடம் மன்னிப்பு? ஏன் பாலஸ்தீனத்திற்கு இந்த கொடுமை? பதில் மிகவும் எளிமையானது. கத்தார் இறையாண்மை கொண்ட பொருளாதார ரீதியாக வலிமையான ஒரு நாடு. அங்கு நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச சட்டங்களின் நிரந்தரமான மீறலாகும். அதற்கு பதிலளிக்கும் திறன் கொண்ட ஒரு நாட்டிடம் மன்னிப்பு கேட்பது நெதன்யாகுவின் அரசியல் உத்தி மட்டுமே. ஆனால் பாலஸ்தீனம் அப்படியல்ல. சொந்த இராணுவமோ வலிமையான பொருளாதார அமைப்போ இல்லாத தசாப்தங்களாக ஆக்கிரமிப்பின் சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஒரு மக்கள். அவர்களுக்கு எந்த கொடுமையையும் செய்யலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற திமிரே இஸ்ரேலை வழிநடத்துகிறது. இந்த இரட்டைத்தனத்தை திருக்குரான் மிகவும் கடுமையாக விமர்சிக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுக்காக சாட்சியம் வகிப்பவர்களாக, நீதியை உறுதியாக நிலைநிறுத்துபவர்களாக இருங்கள். அது உங்களுக்கு எதிராகவோ உங்கள் பெற்றோருக்கு எதிராகவோ உங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு எதிராகவோ இருந்தாலும். இங்கு நீதியின் தராசு எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கற்பிக்கிறது. வலிமையானவருக்கும் பலவீனமானவருக்கும் ஒரே நீதி. ஆனால் இங்கு நாம் காண்பது வலிமையான கத்தாருக்கு ஒரு நீதியும் பலவீனமான பாலஸ்தீனுக்கு மற்றொரு நீதியும் ஆகும். நெதன்யாகு கத்தாரிடம் மன்னிப்பு கேட்ட நேற்றும் இன்றும் பாலஸ்தீனில் இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக ஊடகங்களின் அறிக்கைகளின்படி தொடரும் கொலைகள் காசாவில் மட்டும் இறப்பு எண்ணிக்கை 66,000 தாண்டியுள்ளது. ஒவ்வொரு நாளும் பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் உட்பட டசன் கணக்கான மக்கள் இஸ்ரேல் குண்டுவீச்சில் கொல்லப்படுகிறார்கள். பசியும் நோயும். காசா இன்று ஒரு திறந்த சிறைச்சாலையாக உள்ளது. 80% மேற்பட்ட மக்கள் அகதிகளாக உள்ளனர். உணவு, தண்ணீர், மருந்து ஆகியவை மறுக்கப்பட்டு மனிதர்கள் பசியால் மரிக்கும் பயங்கரமான நிலை. மேற்கு கரையில் ஆக்கிரமிப்பு. மேற்கு கரையிலும் நிலைமை வேறுபட்டதல்ல. பாலஸ்தீனியர்களின் வீடுகள் இடிக்கப்பட்டு விவசாய நிலங்கள் பறிக்கப்பட்டு புதிய யூத குடியேற்ற மையங்கள் இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளன என்று ஐக்கிய நாடுகள் சபை சாட்சியம் அளிக்கிறது. ஒரு பக்கம் ஒரு நாட்டின் இறையாண்மையை மதிப்பதாக நடிக்கவும், மறுபக்கம் ஒரு மக்களின் வாழ்வதற்கான உரிமையை கூட கசாப்பு செய்யவும் செய்யும் இந்த கபடத்தனத்தை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் கபட விசுவாசிகளை பற்றி கூறுவது எவ்வளவு உண்மை! பூமியில் குழப்பம் செய்ய வேண்டாம் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் சீர்திருத்தவாதிகள் மட்டுமே, அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர்களே குழப்பம் செய்பவர்கள், ஆனால் அவர்கள் அதை உணரவில்லை. பிரியமுள்ள சகோதரர்களை, இந்த செய்தியை வெறுமனே ஒரு மன்னிப்பாக பார்க்கக்கூடாது. இது அநீதியின் மற்றும் இரட்டைத்தனத்தின் தெளிவான உதாரணமாகும். உலகின் கண்களில் புழுதி வாரி இறைக்கும் ஒரு முயற்சி மட்டுமே இது. ஒரு முஸ்லிமாக நமது கடமை விழிப்புணர்வு. இத்தகைய செய்திகளின் பின்னணியில் உள்ள உண்மையை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பது. பிரார்த்தனை. ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீனில் உள்ள நமது சகோதரர்களுக்காக உண்மையாக பிரார்த்திப்பது. அவர்களின் விடுதலைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அல்லாஹ்விடம் கோருவது. நீதிக்காக நிற்பது. அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புவது. நமக்கு சாத்தியமான அனைத்து மேடைகளிலும் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளுக்காக பேசுவது. நெதன்யாகுவின் மன்னிப்பு ஒரு நாட்டிற்காக இருக்கலாம். ஆனால் பாலஸ்தீனில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தியாகியும் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு நாள் வரும். அது அல்லாஹ்வின் நீதிமன்றத்தில்தான். அன்று அதிகாரமோ அரசியல் உத்திகளோ பயன்படாது. ஒடுக்குபவரின் வலிமை நிரந்தரமல்ல. அல்லாஹ்வின் பிடி மிக கடுமையானது.
பாலஸ்தீனில் உள்ள நமது சகோதரர்களுக்கு அல்லாஹ் அமைதியையும் வெற்றியையும் வழங்கட்டும். உலகெங்கிலும் உள்ள அநீதிகளுக்கு எதிராக நிற்கும் ஆற்றலை நமக்கு வழங்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.